நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இருபத்தொரு நாட்களின் பின்னர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் பிணை. தன்னால் வழங்கப்பட்ட ஒரு வழக்கு தீர்ப்பு குறித்து முன்னாள் பிரதம நீதியரசர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரல். தமாரா குருநாயகத்தினால் வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் கண்காணிப்பு உறுப்பினர் சஜின் டிவாஸ் கருத்து. ගරු ජනාධිපතිතුමාගෙන් ඉල්ලීමක් කරන මේ වාර්තාව පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරලා ඒ සියලුම බලධාරීන් නීතිය හමුවට ගෙන சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை இடைக்கால பிணை வழங்கியுள்ளது. இதேவேளை தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமுடன் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த ஏனைய மூவருக்கும் பிணை வழங்க இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கமைய சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோருக்கும் பிணை வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் 43வது ஆண்டு விழாவான இன்று ஜெயலலிதாவுக்கு பிணை கிடைத்துள்ளதால் கட்சி அங்கத்தவர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தமிழகத்தில் அமைதியை கடைபிடிக்குமாறும் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுமாறும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எச்.எல். தத்து தலைமையில் மதன் பி. லோகூர், ஏ.கே. சிக்ரி ஆகியோர் முன்னிலையில் ஜெயலலிதாவின் பிணை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஜெயலலிதா சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஃபாலியஸ் நாரிமன் உச்சநீதிமன்றத்தில் இன்று ஆஜராக இருந்தார். ஃபாலியஸ் நாரிமன் ஊழல் வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் முன்னர் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி தனது வாதங்களை முன்வைத்தார். இதேவேளை ஜெயலலிதா ஜெயராம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தமை தொடர்பாக முதலாக வழக்கு தொடுத்த காரணத்தால் தனது கருத்தை கேட்ட பின்னரே அவருக்கு பிணை வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என சுப்பிரமணியன் சுவாமி மனு ஒன்றின் மூலம் கோரிக்கை விடுத்தார். மேலும் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதிலிருந்து அதிமுகவினர் தமிழகத்தில் வன்முறைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். சுப்பிரமணியன் சுவாமியின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது என அதிமுக தொண்டர்களுக்கு ஜெயலலிதா வலியுறுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். அதற்கு பதிலளித்த சட்டத்தரணி நாரிமன் அதிமுகவினர் வன்முறையில் ஈடுபடக்கூடாது என ஜெயலலிதாவே அறிக்கை வெளியிடுவார் என உறுதியளித்தார். இதேவேளை ஊழல் வழக்கில் நபரொருவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு தண்டனையும் பெறப்பட்ட நிலையில் அவர் சார்பில் தீர்ப்பை ரத்து செய்ய கோரி மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அதனை உச்சநீதிமன்றம் சற்று தாராள கொள்கையுடன் அணுக வேண்டும் என நாரிமன் வாதிட்டார். ஆகவே ஊழல் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையிலும் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டும் ஜெயலலிதாவுக்கு பிணை வழங்க வேண்டும் என்பதுடன் தேவை ஏற்படின் அவர் வீட்டுக் காவலில் இருக்கவும் தயாராக உள்ளார் என நாரிமன் வாதிட்டார். ஜெயலலிதா தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அமர்வு ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருக்கு இடைக்கால பிணை வழங்கி உத்தரவிட்டது. ஆயினும் கடந்த 18 ஆண்டுகளாக சொத்து குவிப்பு வழக்கை ஜெயலலிதா இழுத்தடித்தமையால் பிணை வழங்கியதிலிருந்து 6 வாரங்களுக்குள் டிசம்பர் 18ஆம் தேதிக்குள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா தரப்பிலிருந்து சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஆவணங்களை தாக்கல் செய்வதில் ஒரு நாள் கூட தாமதம் ஏற்படக்கூடாது என்பதுடன் ஆவணங்களை தாக்கல் செய்யாவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்திய உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஜெயலலிதாவின் மேன்முறையீட்டு மனு தொடர்பான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதிலிருந்து 3 மாத காலத்துக்குள் கர்நாடக உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும் இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதிமுக தொண்டர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது என ஜெயலலிதா வலியுறுத்த வேண்டும் என்பதுடன் ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில்
அதிமுகவினர் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் நீதிமன்றங்களையோ நீதிபதிகளையோ விமர்சிக்கும் வகையில் ஜெயலலிதா கருத்துக்களை வெளியிடக்கூடாது எனவும் நீதிபதிகள் கூறினர். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம், சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோருக்கு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தினால் கடந்த 27ஆம் தேதி 4 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இதற்கமைய பெங்களூர் பார்ப்பன அக்ரஹார சிறையில் ஜெயலலிதா உள்ளிட்ட ஏனையோர் சிறை தண்டனை அனுபவித்து வந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கமைய பெங்களூர் பார்ப்பன அக்ரஹார சிறையில் ஜெயலலிதா உள்ளிட்ட ஏனையோர் சிறை தண்டனை அனுபவித்து வந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலைமையின் கீழ் பெங்களூர் நீதிமன்றத்திலும் கர்நாடக நீதிமன்றத்திலும் ஜெயலலிதா சார்பாக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து தமிழக முன்னாள் முதலமைச்சருக்கு பிணை வழங்குமாறு கோரி இந்திய உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை ஜெயலலிதாவின் மேன்முறையீட்டு மனு தொடர்பில் ஏற்கனவே கர்நாடக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி ராம் ஜெத்மலானிக்கு பதிலாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஃபாலியஸ் நாரிமன் இன்று ஆஜராகி இருந்தார். அவரது வாத திறமையினால் ஜெயலலிதாவுக்கு இன்று இடைக்கால பிணை வழங்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காவிரி நதிநீர் பங்கீட்டு வழக்கில் கர்நாடக மாநில அரசு சார்பாக ஏற்கனவே சட்டத்தரணி எஸ் நாரிமன் ஆஜராகி இருந்ததுடன் தமிழக அரசுக்கும் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் எதிராக பல்வேறு கருத்துக்களை நீதிமன்றத்தில் அவர் முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜெனீவாவுக்கான இலங்கையின் முன்னாள் நிரந்தர வதிவிட பிரதிநிதி தமாரா குணநாயகம் நியூஸ்லைன் செவியின் போது வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் ஒரு சில தினங்களில் உண்மையான தகவல்களை வெளியிடுவதாக வெளிவிவகார அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தன இன்று தெரிவித்தார். அம்பலாங்கொடையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். இந்த விடயம் தொடர்பில் இன்று அரசியல் மேடைகளிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சின் அனைத்து விடயங்களையும் நான் பார்ப்பதில்லை அல்லவா? 50 அல்லது 60 உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் உள்ளன. எனவே அவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? அரசியல்வாதிகள் என்ற வகையில் நாம் கொள்கையின்படியே செயற்படுகின்றோம். வெளிநாட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்றோம். இதனை விட பிரச்சனைகள் உள்ளன. அமைச்சின் செயலாளர் கருணாசேன அமுனுகம நிர்வாகம் மற்றும் நிதி சரத்தின்படி ஏதாவது ஒரு ஒப்பந்தம் சரியான முறையில் வழங்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை அவதானிப்பது அமைச்சின் செயலாளரின் பொறுப்பாகும். இதுபோன்ற ஒரு கணக்காய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்ட போதிலும் அதன் விசாரணைகள் உரிய வகையில் இடம்பெறாமை கவலையளிக்கும் விடயம் என நீங்கள் நம்புகிறீர்களா? உறுதியாக ஏதேனும் ஒரு கணக்காய்வு அறிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குமாயின் அந்த கணக்காய்வு அறிக்கை அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்பட்ட பின்னர் அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளன. கணக்காய்வாளர் கணக்காய்வு அறிக்கையை தயாரிப்பார். அவ்வாறு தயாரிப்பதனால் அதனை தவறு என்று கூற முடியாது அல்லவா? கணக்காய்வு அறிக்கை ஒன்று கிடைத்தால் அதில் 10 பிரச்சனைகள் இருக்கும். அதற்கான காரணங்களும் முன்வைக்கப்படும். அதன் பின்னரே நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது குறித்து பதில் வழங்குவது அமைச்சுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் உள்ள பொறுப்பாகும். எனவே நீங்கள் கூறுவதனை போன்று அது இடம்பெற்றுள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் நமக்கு தெரியாது. வசந்த சமரசிங்க என்பவர் எதிர்க்கட்சியின் ஒரு உறுப்பினர். எதிர்க்கட்சியின் ஒரு உறுப்பினருக்கு பதில் வழங்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு அரசாங்கத்துக்கு இல்லை. நாம் திரைசேரிக்கை பதில் வழங்க வேண்டும். LTT பயங்கரவாதம் தொடர்பில் பேசும்போது LTT அமைப்புடன் தொடர்புபட்ட நிறுவனம் ஒன்றின் பெயர் இங்கு குறிப்பிடப்படுவதே முக்கியத்துவம் பெறுகின்றது. தற்போது LTT இல்லையா என்பதனை விசாரித்தல்லவா பார்க்க வேண்டும். நாம் இது குறித்து ஆராய வேண்டும். இதற்காக நாம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன? எனக்கு 2-3 நாட்கள் அவகாசம் தாருங்கள். உண்மையை நான் வெளிப்படுத்துவேன். இந்த விடயம் தொடர்பில் ஆராய்கின்றேன். அவர் குறிப்பிடுவதை போன்று வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற அறிக்கை தொடர்பில் ஆராய்கின்றோம். வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஷெனுகா செனவிரத்னவின் கணவரின் பெயர் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. விசாரணைகளை மேற்கொண்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்கள் தவறு செய்திருந்தால் தவறிழைத்த தரப்பினருக்கு எதிராக நீங்கள் எடுக்கும் நடவடிக்கை என்ன? ஆற்றுக்கு 6 மைல் தூரம் இருக்கும் போது கோவணம் கட்டிய கதையை இது. ஆற்றுக்கு அருகில் செல்லும் போது அந்த கோவணம் எவ்வாறு இருக்கும்? அனைவர் தொடர்பிலும் ஒரே விதத்தில் செயற்படுவோம். மாற்றங்கள் ஏற்படாது. நாட்டில் ஒரு நடைமுறை இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. அதன்படியே நாம் செயற்பட வேண்டும். ஒவ்வொருவரும் கூறும் விடயங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவ்வாறு என்றால் தமாரா குணநாயகம் கூறிய விடயங்கள் பொய் என்றால் நீங்கள் கூறுகின்றீர்கள். இங்கு இரண்டு விடயங்கள் உள்ளன. வெளிவார சேவை என்பதும் சர்வதேச உறவுகள் என்பதும் வித்தியாசமானவை. நான் பெரும்பாலும் சர்வதேச உறவுகள் தொடர்பிலேயே கையாளுகின்றேன். வெளிவார சேவை என்பது வித்தியாசமானது. இந்த இரண்டு விடயங்களையும் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு சுண்ணாம்பு பூசுவதா அல்லது அந்த கட்டடத்தை புனரமைப்பு செய்வதா என்பது தொடர்பில் நான் ஆராயப் போவதில்லை. அதனை ஆராய்வதற்கு எனக்கு நேரமும் இல்லை, அந்த தேவையும் எனக்கில்லை. அதற்கு ஒரு செயலாளர் உள்ளார். ஸ்ரீலங்கா ராஜ்ய இலங்கை அரசாங்கம் பணம் வழங்கி ஒப்பந்தக்காரர் ஒருவரை பெற்றுக்கொண்டு நிறுவனம் ஒன்றை தொடர்பு படுத்தி புனரமைப்பு செயற்பாடுகளை செயற்படுத்துகின்றது. அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் யார் என்பது தெரியுமா? எல்டிடியுடன் தொடர்புபட்ட எல்டிடி செயற்பாடுகளுடன் தொடர்புபட்ட ஜெனீவாவில் சிறையில் இருந்தவரே அவர். ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு அவரின் உதவியை பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனை நான் கூறவில்லை, இது அரசாங்கத்தின் அறிக்கையாகும். அரசாங்கத்தின் 4 உயர் அதிகாரிகளின் அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. எல்டிடியுடன் தொடர்புபட்ட நபருக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணம் யாருடையது? எமது நாட்டின் பணமாகும். இது பொதுமக்களின் பணமாகும். திரைசேரியின் பணமாகும். எமது நாட்டின் இறைமையை பாதுகாப்பதற்காகவே தூதுவர் நியமிக்கப்படுகின்றார். நாட்டை பாதுகாப்பது அவர்களின் கனவு. எனவே புலிகளுடன் தொடர்புபட்ட நிறுவனம் ஒன்றுக்கு ஏன் ஒப்பந்தம் வழங்க வேண்டும்? இவை அனைத்தும் இந்த அறிக்கையில் இருக்கின்றன. எனினும் இந்த அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை. பொறுப்பு வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் கௌரவ ஜனாதிபதியிடம் நான் இவ்வேளையில் பணிவாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன். தயவு செய்து அந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள். மோசடியான விதத்தில் ஒப்பந்தம் வழங்கிய அனைத்து அதிகாரிகளுக்கு எதிராகவும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்கள். இது குறித்து எமக்கும் பொறுப்பு இருக்கின்றது. அந்த நால்வருடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் அந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த கொடுக்கல் வாங்கலின் பின்புலத்தில் உள்ள அதிகாரிகள் யார்? இந்த கேள்விகளுக்கு எமக்கு பதில் அவசியம். அந்த பதில் கிடைக்கும் வரை இந்த அரசாங்கத்துக்கு நாம் தொடர்ந்தும் இதனை வலியுறுத்துவோம். போலியாக தேசப்பட்டுள்ளவர்கள் நாட்டை பாதுகாப்பவர்கள் என பொய்யாக விடயங்களை கூறாமல் புலிகளுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டவர்கள் தொடர்பிலான தகவல்களை நாட்டிற்கு வெளியிடுங்கள். இந்த அரசாங்கம் எல்டிடிக்கு எதிராக செயற்பட்டதாக கூறுகின்ற போதிலும் எல்டிடிக்கு ஒப்பந்தம் வழங்கி அவர்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட்டுள்ள விடயத்தினை நாம் நேற்று தொலைக்காட்சியில் பார்த்தோம். ஜெனீவாவின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தை புனரமைப்பதற்கான ஒப்பந்தம் எல்டிடிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று தெரிவித்திருந்தனர். எனவே இது குறித்த உண்மையான தகவல்களை மக்களுக்கு கூற வேண்டும். மக்கள் அதனை அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர். பிரதம நீதியரசராக தான் பணியாற்றிய காலப்பகுதியில் வழங்கிய தீர்ப்பொன்று தொடர்பில் முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா இன்று பிற்பகல் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பின் பொழுது கருத்து தெரிவித்தார். தற்போது அவர் என்னாலேயே அங்குள்ளார். அண்மையில் நாராயண்பேட்டைக்கு சென்றிருந்தேன். ஒவ்வொரு நாளும் செல்வேன். பிரதமர் நீதியரசராக இருந்த சந்தர்ப்பத்திலும் நான் அங்கு செல்வேன். பொது சந்தைக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்வேன். எனக்கு பாதுகாவலர்கள் என்றும் இருக்கவில்லை. அவர் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் ஒருவர் ஆவார். நான் பேசிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் எனது முதுகை ஒருவர் தட்டினார். நாம் அவ்வாறான விடயங்களை செய்ய இடமளிப்போம். அது தொடர்பில் பேச வேண்டியதில்லை. ஒரு வார்த்தையில் அவரை சிறையில் போடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது. ஏன் நீங்கள் அதனை செய்யவில்லை? எனக்கு பதிலளியுங்கள் என அவர் கூறினார். நான் மன்னியுங்கள் சகோதரர் என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்று விட்டேன். இதற்காக முழு நாட்டிடமும் நான் மன்னிப்பை கேட்டுக் கொள்கின்றேன். அன்று ஏதேனும் தவறை செய்தேனும் அவரை நான் சிறையில் அடைத்திருந்தால் இந்த நாட்டை பாரிய பிரச்சனையிலிருந்து மீட்டிருக்க முடியும். தனது வாக்குரிமையை பறித்தமைக்கு எதிராக ஜெனீவா மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா என்று தெரிவித்துள்ளார். எனது வாக்குரிமையை ரத்து செய்வதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் விசேட குழு ஒன்று மேற்கொண்ட விசாரணையின் பின்னரே இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் வாக்காளர் பட்டியலில் எனது பெயர் இருந்தது. 2013ஆம் ஆண்டிலும் காணப்பட்டது. இறுதியாக 2014ஆம் ஆண்டிலும் எனது பெயர் வாக்காளர் பட்டியலில் காணப்பட்டது. அவ்வாறான நிலையிலேயே இது இடம்பெற்றுள்ளது. 2013ஆம் ஆண்டு எனது பெயர் வாக்காளர் டாப்பில் உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தான் அறிவித்தார். அதனை அவர் தெளிவுபடுத்தினார். சிறை தண்டனை முழுமையாக நிறைவேற்றப்படாமையினால் எனக்கு வாக்குரிமை உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேல்மாகாண சபை தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் ஆணையாளர் தான் அதனை கூறினார்.
முன்னாள் சட்டமா அதிபர் கையொப்பமிட்ட ஆவணத்தில் தான் எனது வாக்குரிமை பறிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் வந்தால் என்னை அவர்களுக்கு நினைவுக்கு வருகின்றது. எனக்கு தேர்தலில் போட்டியிட முடியாவிட்டாலும் எனக்கு வாக்களிக்கும் மக்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் எனது கட்சியில் உள்ளனர். அவ்வாறான ஒருவரை தேவைப்படின் தேர்தலில் நிறுத்துவோம். தற்போதைய ஆட்சியாளரின் பல லட்சம் வாக்குகளை இல்லாதொழிப்போம். வாக்குரிமை பறிக்கப்பட்டதற்காக வானத்தை பார்த்துக் கொண்டு வெறுமனே இருக்கப் போவதில்லை. நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு செல்வோம். தற்போது சென்றால் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை. ஆனால் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்வோம். குறிப்பாக ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்வோம். கொழும்பு மகாநாம கல்லூரியின் 60வது ஆண்டு விழா மற்றும் வருடாந்த பரிசளிப்பு விழா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. கடந்த வருடம் சிறப்பாக தமது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு இதன்போது ஜனாதிபதி விருதுகளை வழங்கி வைத்தார். பாடசாலைக்காக தமது அர்ப்பணிப்பை ஆற்றிய ஆசிரியர்களுக்கும் ஜனாதிபதியினால் இதன்போது விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஜனாதிபதிக்கும் நினைவு பரிசில் ஒன்று வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண மக்களுக்கான ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்கான நடமாடும் சபையொன்று வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. வவுனியா புளியங்குளம் வடக்கு பிரதேச செயலக பிரிவில் இந்த நடமாடும் சேவை நடைபெற்றது. இந்த நடமாடும் சேவையில் மத்திய அரசின் கீழ் பணியாற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் கலந்து கொள்ளாமை குறித்து வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நடமாடும் சேவை ஒன்றை நடத்தி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று பல மாதங்களாக எண்ணிக்கொண்டிருந்தோம். பல சிக்கல்களையும் புறக்கணிப்புகளையும் எதிர்கொண்டே நடத்த வேண்டியுள்ளது. அரசியல் காரணங்களுக்காக நடவடிக்கைகளை எடுத்து எமது அலுவலர்கள் பலர் பழகிவிட்டார்கள். எந்த அரசியல்வாதிக்கு சார்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியே எமது அலுவலர்கள் பலரின் மனதில் பூதாகாரமாக வடிவெடுத்து அவர்களை வாட்டி வருகின்றது. இயக்கத்தினரின் ஆணைகளை நாம் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. ராணுவத்தினரின் ஆணைகளை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. இப்பொழுதும் இருப்பது போல் தென்படுகின்றது. அல்லது ஒரு சில அரசியல்வாதிகளின் ஆணைகளையும் தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. இப்பொழுதும் அவ்வாறான ஒரு சூழல் இருப்பதாகவும் தெரிகின்றது. இந்த மூன்று தரப்பாருமே தமது சுயநலம் கருதியே செயற்பட்டார்கள். இன்று இங்கு சில அலுவலர்கள் வராமைக்கு காரணம் அரசியல்தான். இதைத்தான் நாங்கள் ஊரறிய உலகறிய கூறிக்கொண்டு வருகின்றோம். அரசியல் எமது நிர்வாகத்தை சீரழிக்கின்றது. கணவனை புறக்கணித்து அடுத்த வீட்டுக்காரனின் அரவணைப்புக்குள் செயல்படும் மனைவி போல் இருக்கின்றது. அடுத்த வீட்டுக்காரன் அதிக அதிகாரம் கொண்ட அலுவலன் என்பதால் அவனை அண்டி வாழவும் கணவனை புறக்கணிக்கவும் எத்தனிக்கும் மனைவிமார் காலக்கிரமத்தில் தமது கடமையையும் கடப்பாட்டினையும் புரிந்து குடும்ப நன்மையை முன்வைத்து வாழ வேண்டி முற்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எமக்குண்டு. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம், ஜனாதிபதி தேர்தலை இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு துருப்புச்சீட்டாக பாவிக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கருத்தொன்று பதிவாகி இருந்தது. 13வது பிளஸ் இனி இல்லை என்று, நோ 13+ என்றவர் அதில் சொல்லியிருந்தார். அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சமஷ்டி ஆட்சியை நான் தருவேன் என்று சொல்லி தேர்தலை சந்தித்தவர். அவர் இன்றைக்கு 13வதோடு நிற்க போகின்றார் என்றால் 13வது திருத்தம் என்பது எங்களை பொறுத்தளவே இன பிரச்சனைக்கான தீர்வாக நாங்கள் அதை கொள்ளவில்லை. அதை ஒரு ஆரம்பமாகத்தான் பார்த்தோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 13+++ என்று சொன்னவர், 13 சக சக சக. ஆனால் இன்றைக்கு நீங்க பார்த்தீர்களா என்றால் 13 சய என்று போய்கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பதில் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. 65 ஆண்டுகளாக சிங்கள தலைவர்கள் தொடர்ந்து எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச மத்திச்சம் தேவை என்ற வாக்குறுதியை திட்டவட்டமாக அடைக்கின்ற அமைச்சருக்குத்தான் நாங்கள் ஆதரவை வாக்களை கொடுக்க முடியும். கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் இதுகுறித்த வழக்கு அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிரதி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணனின் செயலாளர் மற்றும் மத்திய மாகாண சபை உறுப்பினர் M ரமேஷ் ஆகியோர் இதற்கு முன்னர் கொத்மலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர்.
இப்பொழுது நாங்கள் கூற முடியாது. மலையகத்திலே அரசியல் தெரியாதவர்கள் எல்லோரும் முட்டாள் என்று நாம் நினைக்கக்கூடாது. அண்மையில் கொத்மல பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடந்த ஒரு மோதல் சம்பவம் எல்லா மக்களையும் ஒரு விழிப்புணர்வை அந்த அரசியல் பக்கம் திருப்பி இருக்கின்றது. நம்முடைய மலையக அரசியல்வாதிகள் அடாவடித்தனமான செய்திகளை விட்டுவிட்டு ஒரு அநாகரிகமான அரசியலை செய்யாமல் மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக மனசாட்சியின்படி தெளிவான அரசியலை செய்ய வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கின்றது. 100 வருஷம் தகரம் இத்து கொட்டுது, ரபையில படுத்திருக்க பயம் கோடி உடஞ்சி 2 ஒளிஞ்சு உழுகுற அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்க ஓட்ட போடுறோம், எங்களுக்கு சேவையை செய்யத்தான். சேவை செய்ய சொல்றதுக்கு இவங்க என்ன செய்யறாங்க, போயிட்டு அவங்க ஓட்டு விஷயத்துக்காக அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அடிச்சுக்கிறாங்க. அவங்க ஓட்டு முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு இந்த மாதிரி அரசியலுக்கு வந்து எங்களை ஏமாத்தாங்க. தங்களது கட்சிகளை பலப்படுத்திக் கொள்வதற்காக தங்களது உறவுகளையே மாமனாக இருக்கலாம் அல்லது மச்சான்மார்களாக இருக்கலாம் அல்லது தங்களது பரம்பரை வாரிசுகளாக கொண்டு வந்து எமது மலையக அரசியலை தங்களது சொந்த அரசியலை ஸ்திரப்படுத்திக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றனர். எங்களது அரசியல் சமூகம் முன்னேறிவிட்டதோ இல்லையோ, எங்களது அரசியல் சண்டைகள் தினந்தோறும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன. அண்மையில் இடம்பெற்ற கொத்மலை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அங்கு உரிமை சம்பந்தமான எந்த ஒரு இடமும் இடம்பெறவில்லை. அவ்வாறு இடம்பெற்றும் போதும் போலீஸ் முறைப்பாடுகள் என்ற வரை சென்றிருந்தாலும் மக்களுக்கு இது சம்பந்தமான தெளிவான ஒரு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த முடியாத அரசியல் நிலையை இங்கு காணப்படுகின்றது. அரசியல்வாதிகளே அடிச்சுக்கிட்டாங்க பிரதேச சபையில, கொத்மலை பிரதேச சபையில. யாருக்காக அடிச்சுக்கிட்டாங்க? அவங்களுக்காகத்தான் அடிச்சுக்கிட்டாங்க. அவங்க சுய கௌரவத்துக்காக தான் அடிச்சுக்கிட்டாங்க, பொதுமக்களுக்காக இல்ல. இவங்க இப்படி அடிச்சுக்கும் போது சார் நாங்க பொதுமக்கள் என்ன சார் செய்ய முடியும்? அவங்களை யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. ஆனா அதே நேரத்தில் தொழிலாளிகள் எது சார் ஒரு சின்ன சண்டைன்னு சொன்னாலும் அன்னைக்கே கொண்டு போயிட்டு போட்டுறாங்க உள்ளுக்கு. தீவிரமாக பரவி இப்போலா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு உதவுமாறு ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை விடுத்துள்ளது. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை பெரிதும் பாதித்துள்ள இப்போலா பல உயிர்களை காவு கொண்டுள்ளது. இப்போலா வைரஸை எதிர்கொள்ள இலங்கை தயாராக உள்ளதா? மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளை பாதித்துள்ள இபோலா ஏனைய நாடுகளிலும் தீவிரமாக பரவி வருகின்றது. லைபீரியா, சியாரா லியோன் மற்றும் கினியா ஆகிய நாடுகளில் மாத்திரம் சுமார் 9,000 பேர் இந்த உயிர்கொல்லி நோய் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுவரையில் 4,493 பேர் இபோலா நோயிற்கு தமது உயிர்களை காவு கொடுத்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. இதில் 2,458 பேர் லைபீரியாவிலும், 1,183 பேர் சியாரா லியோனிலும், 843 பேர் கினியாவிலும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்ட சுகாதார ஊழியர்கள் மற்றும் விமான பயணிகள் மூலம் தற்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவையும் இபோலா அச்சுறுத்தலுக்குள்ளாக்கியுள்ளது. தலைவலி, தொண்டை வலி, தசைவலி, தோல்வடிப்பு, வயிற்று வலி, சிறுநீரக நோய், காய்ச்சல், குமட்டல், உடம்பு வலி என்பன இபோலா நோய்க்கான அறிகுறியாக காணப்படுகின்றன. இங்குள்ள சுகாதாரத்துறை இந்த வைரஸை எதிர்கொள்ள தயாராக உள்ளதா? இபோலா நோய் வியாபித்திருக்கும் நாடுகளில் உள்ள நபர்களுக்கு விசா வழங்கும் போது அவர்களுக்கான மருத்துவ சான்றிதழையும் சமர்ப்பிக்க நிர்பந்தித்துள்ளோம். பெரும்பாலான நாடுகளில் அவர்கள் வருகை தந்தவுடன் விசா வழங்கப்படுகின்ற சிறப்புரிமை உள்ளது. ஆனால் இங்கு மருத்துவ சான்றிதழ் கோரப்படுகிறது. நமது நாட்டிற்கு வருகை தருவதற்கு முன்னர் பயணிகள் நோய் தாக்கத்திற்கு உள்ளாகவில்லை என்பதை உறுதி செய்ய மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தருபவர்களை பரிசோதிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விமானத்திலிருந்து இறங்கும் போது பயணிகளை சுகாதார ஊழியர்கள் அவதானிக்கின்றனர். இந்த நடவடிக்கை மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் கொங்கோவிலிருந்து வருகை தருபவர்களிடமே விசேடமாக மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் நாட்டிற்கு வருகை தந்து 21 நாட்களில் எவரேனும் நோய் தாக்கத்திற்கு உள்ளாகும் அறிகுறியுடன் காணப்படுவார்களாயின் அவர்களை உடனடியாக ஐடிஎச் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் சேவையும் விமான நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்த நடவடிக்கைகளுக்காக வைத்தியர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இபோலா நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அவருக்கான சிகிச்சைகள் எவ்வாறு வழங்கப்படும்? நாங்கள் அவர்களை ஏனைய நோயாளிகளிடமிருந்து வேறாக வைத்திருப்போம். மேலும் அவர்களுக்கான சிகிச்சைகளை வழங்க நாங்கள் தீவிர பாதுகாப்பான உபகரணங்களையே பாவிப்போம். நபர் ஒருவர் இந்த நோய்க்கான அறிகுறியுடன் காணப்பட்டால் அவர் உடனடியாக பொது மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும். அவர்கள் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வருகை தந்திருப்பார்களாயின் அதனையும் குறிப்பிட வேண்டும். கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்துக்கு சொந்தமான ஏஎஃப் ஜான்ஸ் நிறுவனத்தின் 2 உற்பத்திகளான கெனரி டிவைஸ் மற்றும் இமோனா ஆகிய வர்த்தக குறியீடுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தி தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டமை தொடர்பில் தனிப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விண்டேஜ் டி நிறுவனம்
மற்றும் அதன் 3 பணிப்பாளர்கள் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். கொழும்பு நீதவான் சந்திம லியனகி முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஜீவந்த ஜெயதிலக தலைமையில் மிஸ்பா சத்தார், திலங்க பொல்கம்பல மற்றும் லலிதா அமரசேன ஆகிய சட்டத்தரணிகள் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். අපි කැපිටල් මහරාජා ඕගනයිසේෂන් ප්‍රයිවට් ලිමිටඩ් සහ මේ AF John Tees ප්‍රයිවට් ලිමිටඩ් වෙනුවෙන් කොළඹ මහේස්ත්‍රාත් අධිකරණය நாம் கேபிட்டல் மகாராஜா தனியார் நிறுவனம் மற்றும் AF John Tees தனியார் நிறுவனம் சார்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த வாரம் தனிப்பட்ட முறைப்பாடு ஒன்றை முன்வைத்தோம். அந்த முறைப்பாட்டிற்கு அமைய நீதவான் சோதனையிடுவதற்கான ஆணை ஒன்றை பிறப்பித்தார். விண்டேஜ் டீஸ் மற்றும் அந்த நிறுவனத்தின் படிப்பாளர்கள் எமது வர்த்தக குறியீடுகளான இமோனா மற்றும் கெனேரி டிவைஸ் என்பவற்றை சட்டவிரோதமாக பயன்படுத்தி தேயிலை ஏற்றுமதி செய்துள்ளதாகவும் தற்போது ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சிப்பதாகவும் நாம் சமர்ப்பித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய சோதனையிடுவதற்கான ஆணை ஒன்றை நீதவான் பிறப்பித்தார். முள்ளேறிய போலீசார் தலா 10 கிலோகிராம் தேயிலை அடங்கிய 1200 மூட்டைகளை கைப்பற்றியுள்ளனர். அத்தோடு குறித்த விண்டேஜ் தனியார் நிறுவனத்தின் 3 பணிப்பாளர்களையும் நீதிமன்றத்திற்கு அளிப்பதற்கான அறிவித்தல்களை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. පුද්ගලික සමාගමේ අධ්‍යක්ෂකවරුන් තිදෙනාව ගරු අධිකරණයට කැඳවීම සම්බන්ධයෙන් සිතාසි නිකුත් කළා තියෙනවා. இந்த வழக்கு மீண்டும் நவம்பர் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் வெற்றிப்பாதைக்கு இட்டுச் செல்ல வேண்டுமாயின் பல மாற்றங்களை உடனே மேற்கொள்ள வேண்டுமென அந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர்கள் மாத்திரமின்றி புத்திஜீவிகளும் தெரிவிக்கின்றனர். தனிப்பட்ட நோக்கங்களை விடுத்து செயற்குழு உறுப்பினர்கள் கட்சியை வெற்றிப்பாதைக்கு இட்டுச் செல்வது தொடர்பில் சிந்திக்க வேண்டிய காலம் உருவாகியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி 1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் 6/5 பெரும்பான்மையை பெற்று எவ்வாறு வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொண்டது? பலமான தலைமைத்துவம், அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட தேசிய நிறைவேற்று சபை செயற்பட்டமை, திறமையான புத்திஜீவிகளை கொண்ட சிறிய அதிகாரிகள் குழு, மக்கள் ஆதரவை வென்ற 29 பேரை கொண்ட சிறிய செயற்குழு செயற்பட்டமை, 1994ஆம் ஆண்டிலிருந்து கட்சி தோல்வியடைந்தமைக்கான காரணங்கள் என்ன? செயற்திறன் அற்ற தலைமைத்துவம், தேசிய நிறைவேற்று சபையை செயலிழக்கச் செய்தமை, மக்கள் ஆதரவை பெறாதவர்கள் குறிப்பாக தலைவரின் நண்பர்களும் அவருக்கு நெருக்கமானவர்களும் செயற்குழுவில் உள்வாங்கப்பட்டமை, கட்சியின் யாப்பில் இல்லாத புதிய பதவிகள் தலைவரினால் உருவாக்கப்பட்டமை, தனிப்பட்ட தேவைகளுக்காக அன்றி ஐக்கிய தேசிய கட்சிக்காக முன்னிற்காமை, யாப்பில் இல்லாத தலைமைத்துவ சபையை உருவாக்கியமை, தற்போது G20 என்ற பெயரில் மற்றும் ஒரு குழு, எதிர்க்கட்சி தலைவர் தேசத்தின் பொறுப்பை நிறைவேற்றினாரா? 2014ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்காக மதிப்பீடு செய்யப்பட்ட தொகை 7,72,55,000 ரூபாய். பொதுமக்களின் நிதியினால் செயற்படும் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் பிரதமர் நீதியரசர் பதவி விலக்கப்பட்ட போது எவ்வாறு பேசினார்? கிறிஸ் நோனிஸ் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது எவ்வாறு கருத்து வெளியிட்டார்? ஜெனீவாவுக்கான இலங்கையின் முன்னாள் நிரந்தர வதிவிட பிரதிநிதி தமாரா குருநாயகம் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் எவ்வாறு கருத்து வெளியிட்டார்? கட்சி தோல்வியிலிருந்து பாதுகாக்க முடியுமானவர் யார்? பொறுப்புகள் செயற்குழுவிடம். தனிப்பட்ட விடயங்களை மறந்து கட்சியின் வெற்றியை நோக்காக கொண்டு தீர்மானம் எடுக்க வேண்டும். மக்களே தீர்மானிக்க வேண்டும். யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றமை கவலைக்குரியது. மூதூர், இறால்குழி மற்றும் கங்கை பகுதியில் மாதிரி கிராமங்களில் தங்கியுள்ள மக்கள் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தின் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவின் சம்பூர், கிளிவட்டிசேனி போன்ற கிராமங்களில் இருந்து யுத்தம் காரணமாக 2000ஆம் ஆண்டில் மக்கள் இடம்பெயர்ந்திருந்தனர். அகதி முகாம்களில் வசித்து வந்த இந்த மக்களில் சுமார் 50 பேர் வரையில் மூதூர், இறால்குழி மற்றும் கங்கை பகுதியில் மாதிரி கிராமங்களில் தற்போது வசித்து வருகின்றனர். அகதி முகாம்களில் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்ந்து வந்த மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று கூறிய மாதிரி கிராமங்களில் குடியேற்றப்பட்டனர். நாங்கள் சம்பூரில் இருந்து இடம்பெயர்ந்து படுத்துற முகாம் இருந்தாங்க. இப்போ நாலடி கங்கைக்கு வந்துக்கிறோம். ராக்குழிக்கு தண்ணி எது வேணும் வசதியும் இல்லை. தூர போகும் தண்ணி இடுறதுக்கு எது விதமாக அரசாங்கத்து உதவி எங்களுக்கு இல்லை. இது எங்களை கொட்டிட்டு தான் தந்துருக்குறாங்க. இந்த இதுவுமே ஒன்றும் வழங்கப்படலை.
அது பிறகு தண்ணி 3 கிணறு வெட்டிக்கிறோம், 3 கிணறும் கடல் உப்பு தண்ணியாக வருது. இந்த பயிர் நல்லா வருது. மிக கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வீடும் இல்ல, தண்ணியும் இல்ல. சொந்த நிலத்தை பிரிந்து அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் ஓலை குடிசைகளிலும் தகர கூடாரங்களிலும் அகதிகளாகவே இன்னமும் வாழ்ந்து வருவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். கடலை அண்டிய இந்த பகுதி குடியிருப்புக்கு பொருத்தமற்ற சேற்று நிலமாக காணப்படுவதுடன் இங்கு குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மழை காலங்களில் தாம் வசிக்கும் குடிசைகள் மற்றும் கூடாரங்களுக்குள் மழைநீர் புகுவதால் தாம் அனுபவிக்கும் துயரம் சொல்லி மாளாதவை என்று அவர்கள் கூறுகின்றனர். எனக்கு 3 குழந்தை, வாய்ப்பில்லை. 2-3 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்து கொண்டிருக்கேன். 2 குழந்தை. இந்தியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை அவசரமாக நிறுத்திக் கொள்ள மேற்கிந்திய கிரிக்கெட் அணி இன்று தீர்மானித்துள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் 4வது போட்டி தர்மசாலாவில் இன்று நடைபெறும் நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்திய அணி எதிர்வரும் போட்டிகளுக்கான காலப்பகுதியில் இலங்கையுடன் விளையாட விருப்பம் தெரிவித்துள்ளது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளரை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தொடரில் மேற்கிந்திய தீவுகளுடன் விளையாட இந்தியாவுக்கு சர்வதேச ஒருநாள் போட்டியொன்று, ஒரு 20-20 போட்டி மற்றும் 3 டெஸ்ட் போட்டிகள் எஞ்சியிருந்தன. மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர்களின் கொடுப்பனவு தொடர்பாக அந்த நாட்டு கிரிக்கெட் சபைக்கும் மேற்கிந்திய தீவுகளின் கிரிக்கெட் வீரர்களின் சங்கத்துக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் நிலையே இந்த தொடர் இடையில் கைவிடப்பட்டதற்கான காரணமாகும். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.